இன்னைக்கு நாங்கள் எல்லாம் கோலம் போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் இந்த பிள்ளை பாப்பா மட்டும் நான் தான் கோலம் போடுவேன் இன்னொன்று வந்து நிற்கிது. காலையில் விடிஞ்சும் ராத்திரி கேட்கவே இல்லை. பாவம் பிள்ளை. எனக்கு கோலப்பொடியை கொடுங்க, அச்சை கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. பனியிலே 1:30 மணி வரைக்கும் அலைஞ்சிச்சு. விடிஞ்சும் அலைஞ்சிருக்குமா கோலம் போடுறதுக்கும். சரி, அதை ஆசை எது பண்ணுவோம், கேட்டதை கொடுப்போம், உட்காந்து போட்டு பழகட்டும். போடணும்னு நினைக்கிறதே பெருசு அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் கோலத்தை. மேட்ஸ் குளிக்க போதும், கோலம் அழிஞ்சு போயிருங்க. பொறுமையாக போட்டு பேசிக்கிட்டு எல்லா பக்கமும் தான் கோலம் போட்டுருக்கோம். குளிருக்கு ஸ்வெட்ரு வேறு 6:30 மணிக்கு பழச்சின்னு விடிஞ்சோடனே ஓடியாந்துருச்சு. அடுத்த ரவுண்டுக்கு கையில் பிடிச்சிக்கடாது. இது வேற இல்லை கோலப்பொடி நல்லா 2 விரல் அமுக்கடா. நல்லா போடுற மாதிரி கையை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு விரைக்காம ஃப்ரீயாக கோலப்பொடி முட்டு முட்டா எடுத்து போடுது. சின்ன பிள்ளைங்களுக்கு எதது தீரும்னே இல்லை. கோலப்பொடி தீர்ந்து போயிருமா, தப்பாக போட்டால் வீணாக போயிருமா, என்னென்னத்தை பழகி வச்சுருக்குதுங்க. சொல்கிறா தப்பாக போட்டால் வீணாக போயிடும். போட்ட கோலப்பொடி எல்லாம் துளசி செடிக்கு ஒரு கோலம் வெளியில் தான் நிறைய போடுவேன்னு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குது. எதுனாலும் வச்சு இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு காசா வீணாக போயிருமா. பிள்ளைங்களை இப்பயே இப்படி சொல்லி வச்சிருக்கு. எந்த அச்சு வேணாலும் வச்சு விடு. துளசி நம்ம ஓடுறது பார்த்தாதான் காசு இல்லை, வீணாக போயிடும், என்ன பண்ணுறதுன்னு அது